ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்ஸ் தான் எப்படி நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து சூவிங் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து உட்டன் நீடில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அயன் நீடில் கூட எடுத்துக்கலாம். பீட்ஸ் அயன் நீடில்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பாருங்கள், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது கீழ்வட்டமாக இருந்து மேலே எடுத்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்குவோம் இல்லைங்களா, அதேமாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட நீடிலில் வந்து உங்களுக்கு பீட்ஸு நிறையா கோர்த்து உங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 பீட்ஸ் வந்து கோர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 2 பீட்ஸாக மட்டும் எடுத்தாலுமே போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நான் நிறைய பீட்ஸ் கோர்த்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நிறைய பீட்ஸ் எடுத்திருக்கேன் இல்லைங்களா, நீடிலில் எடுத்துகிட்டு எனக்கு தேவையான 2 பீட்ஸ் மட்டும் நான் அந்த நூலில் வந்து தள்ளுறேன். தள்ளிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பீட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது வந்து பீட்ஸ் மேலேயே பண்ணாமல், பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உண்டான அளவை நான் விட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து கீழே நீடியில் விட்டு எடுத்து அப்படியே அதை ஒரு ஸ்டிச்சாக நான் மாற்றிட்டேன். திரும்பவும் உங்களுக்கு நீங்கள் பீட்ஸ் கோக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் கையால் எடுத்து நீங்கள் தள்ளி விட்டுக்க வேண்டியது தான். 2 பீட்ஸாக வேணும்னாலும் சரி, இல்லை 1 பீட்ஸாக வேணும்னாலும் சரி, நீங்கள் அப்படி 2 தள்ளி விட்டு பொறுமையாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள், நான் திரும்பவும் காட்டுறேன். நல்லா நெருக்கி அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். தள்ளிலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தள்ளுங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி விழுதுன்னா நமக்கு எத்தனை வேணுமோ அத்தனையை மட்டும் தள்ளிட்டு மீதியை நம்ம கையில் எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கையில் வந்து எடுத்து எனக்கு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ண தெரியல, இல்லை வரமாட்டேங்குது, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி பீட்ஸை வந்து நிறைய கையில் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த மாதிரி உங்களுக்கு எடுக்க வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டிச்சுக்கு உங்களுக்கு 2 பீடு தேவையா இல்லை 1 பீட் தேவையான்றதை நீங்கள் அதை மட்டும் அந்த நீடிலில் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் வேறு பீட்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் திரும்பவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அப்படியே இங்கே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி இதை அப்படியே ஃபுல்லாக எண்ணெட் போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் புரியல அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் கிளாஸஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 3mm பீட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து சுகர் பீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம், சிங்கிள் பீடாகவும் ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சுகர் பீட்க்கு அப்புறம் நீங்கள் எந்த பீட் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே சிங்கிளாக தான் கொடுக்கணும். பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னிட்டு. ஏற்கனவே ஒரு பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு இன்னொரு பீடை வந்து நான் தள்ளி விடுறேன். விட்டுட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணலை, அந்த நீடில் வச்சு நீங்கள் ஏற்கனவே இருக்க பீட்ஸுக்கு கொஞ்சம் நெருக்கமாக நீங்கள் நவுத்தணும். பாருங்கள், நீங்கள் நவுத்துனீங்கன்னா அந்த இருக்கிற கேப்பில் போய் அது போய் உக்காந்துக்கும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் அதை ஒட்டியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு ஒரு 2-3 பீட்ஸ் மட்டும் தான் நான் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 4 பீடு இல்லை ஒரு 5 பீட் வந்து, அதாவது வந்து இப்போ நான் சுகர் பீடு, 3mm பீடு, 5mm பீடில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே இந்த 3 எந்த எம்எம்மில் வேணாலும் இருக்கலாம். 5mm, 2mm, 3mm எந்த எம்எம் வேணால் இருக்கலாம். ஆனால் ஒரு 4 பீடு இல்லை 5 லைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கணும். ஸ்டிச் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து நீங்கள் அனுப்பி விட்டுருக்கணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து 5mm பீடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், விட்டு ஒரு ஸ்டிச் பண்ணி மேலே எடுத்துகிட்டு நான் நூலை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நூல் உள்ளார வந்து நான் இன்னொரு பீடு வந்து இன்செர்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் வந்து பாருங்கள், நான் அப்படியே ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா தள்ளி விட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் திரும்ப வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். வீடியோவை நீங்கள் கடைசி வரலும், அதாவது வந்து ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் கடைசி வரலும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் என்னன்றது உங்களுக்கு புரியும். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா, பாருங்கள், 5mm நம்ம போட்டு முடிக்க போகிறோம். போட்டு முடிச்சுட்டு இதே மாதிரி நீங்களும் போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து அனுப்பிவிடுங்க. கொஞ்சம் லேட்டாக வீடியோ வந்துச்சுன்னா சாரி. ஏன்னா நான் வந்து ஆஃப்லைனில் வந்து நான் கிளாஸ் எடுக்கலான்றதுக்காக கொஞ்சம் இடம் பார்த்துட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் என்னால் வீடியோ வந்து எடிட் பண்ணி போட முடியல. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வீடியோ வரும். சப்போஸ் லேட் ஆச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாஸஸ்லாம் கண்டிப்பாக போடுவேன். சரிங்களா,
இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து அனுப்பிவிடுங்க. எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் தாராளமாக கேட்கலாம்.